23rd கொஸ்டின் ஒரு டைரக்டான கொஸ்டின். ஸோ இந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இங்கே வந்துட்டு நமக்கு பர்டிகுலர் அதாவது இங்கே என்ன சொல்றது, நான் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சைன் ஆஃப் இ பவர் எக்ஸ்ன்னு இருக்கு. அதனால நம்ம இங்கே வந்து மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மெத்தட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வந்து என்னது அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு எனக்கு ஹோமோஜீனியஸ் பார்ட் மட்டும் போதும். d²y dx² plus 3 times dy dx plus 2y equal to 0. Fine. So இப்போ நான் என்ன பண்ண போறேன், r square plus 3r plus 2 equal to 0. So இதை சால்வ் பண்ண எனக்கு என்ன வரும்னா r equal to -1, -2 அப்படின்னு வரும். So my complementary function will be c1 e to the power -x plus c2 e to the power -2x. ஓகே, பட் இதெல்லாம் நமக்கு வேணுமான தேவையில்லை. ஏன்னா அவங்க பர்டிகுலர் சொல்யூஷன் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. பட் நம்ம மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் யூஸ் பண்றதுனால காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனை வச்சு தான் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிகே மேத் பிரப். நான் உங்கள் டிகே, மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் அட் ஐஐடி மெட்ராஸ். ரைட். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா, லெட்ஸ் சே இதை வந்து y1 அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை வந்து y2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ y2 இன்டூ இன்டெக்ரல் y1 இன்டூ இந்த வேல்யூ இருக்கா, இது வந்து p. ஓகே, ஸோ p divided by Wronskian of y1 y2, y1 க்கு y2 க்கு நீங்க Wronskian எடுக்கணும், into dx minus y1 integral y2 into p divided by Wronskian into dx. So p ஓட வேல்யூ தெரியும், y1 y2 தெரியும், Wronskian மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். So Wronskian is equal to e to the power -x e to the power -2x minus e to the power -x. that is the differentiate பண்ணனும். இது differentiate பண்ணா -2 into e to the power -2x. இப்போ இதுக்கு determinant எடுத்தீங்க அப்படின்னா -2 e power -3x plus e power -3x. So finally உங்களுக்கு negative e power -3x னு வரும், which is not equal to 0 for any x. So this implies y particular integral is equal to, so y2 நமக்கு என்ன எடுத்திருக்கோம், e to the power -2x அப்படின்னு எடுத்திருக்கோம். Integral e power -x into sin of e power x the whole divided by negative e power -3x. So the negative na முன்னாடி போட்டு into dx minus e power -x integral e power -2x into sin of e power x the whole divided by negative e power -3x. அந்த நெகட்டிவ் நான் இங்க பிளஸ்ஸா மாத்திக்கிறேன். ரைட். சோ இப்போ இந்த இன்டெகிரலை தனித்தனியா சால்வ் பண்ணா போதும். சோ ஃபர்ஸ்ட் நான் இந்த இன்டெகிரல் எடுத்துக்கிறேன். அது எனக்கு என்ன வரும், e to the power 2x into sin of e power x dx. ரைட், கிரேட். ஸோ இப்போ e power x வந்து t அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ e to the power x dx அப்படிங்கிறது என்ன வரும், dt அப்படின்னு வரும். ரைட். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், இன்டெகிரல் e power x into e power x into sin of e power x into dx அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட், which is equal to integral e power x க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், t னு போட்டுக்கலாம், into sin of இந்த e power x க்கு பதிலா t னு போட்டுக்கலாம், இந்த e power x into dx இதுக்கு பதிலா dt அப்படின்னு போட்டுக்கலாம். ரைட், ஒரு இன்டெகிரேஷன். ஓகே, இப்போ இதே மாதிரி இந்த இன்டெகிரேஷன் எழுதுனீங்கன்னா இதை வந்து நான் வந்து ப்ளூல எழுதிக்கிறேன். ஸோ இன்டெகிரல் e to the power x sin of e to the power x dx அப்படின்னு வரும். இதுக்குமே நான் சேம் சப்ஸ்டிடியூஷனே கொடுத்துக்கிறேன். அப்போ இன்டெகிரல் t into sin t. ஓகே, ஸோ dx க்கு பதிலா நமக்கு என்ன வரும், இங்க வந்து dx இருக்கு. ஸோ dx க்கு பதிலா dt divided by e power x னு வரும். ரைட். ஸோ dt divided by e power x ங்கிறது என்னது, t. ஸோ dt divided by t. So t get cancelled plus, okay, so இந்த integration sin x sin t இது cos t ஆயிரும். So cos t ங்கிறது என்னது, cos of e to the power x. இப்போ இந்த இன்டெகிரேஷனை மட்டும் சால்வ் பண்ணா போதும். இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரும், minus t cos t plus sin t அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், t க்கு பதிலாக e power x சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ ஹோல் பர்டிகுலர் இன்டெகிரல் என்ன வரும்னா negative e power -2x into minus e to the power x cos e to the power x plus sin e to the power x, okay, plus e to the power minus x into minus cos e to the power x. So integration sin x வந்து minus cos x. Sorry for the mistake. So finally என்ன வரும்னா minus and minus plus e to the power negative x cos of e to the power x minus e to the power minus 2x sin of e to the power x minus e power minus x cos of e power x. So this and this get cancelled. So final answer is negative e power minus 2x sin of e power x. இதுதான் என்னுடைய particular integral. So the right answer is option B. Thank you so much for watching this video. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் DK Math Prepக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். Until then it's me DK.